ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல். வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம அக்டோபர் 5th கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் பேங்க் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் அ கிசான் கிரெடிட் கார்டு லோன் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு ஃபிஷர்மேன்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த ஸ்கீம் கீழே கிசான் கிரெடிட் கார்டில் எவ்வளோ லோன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 lakhs வரைக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் தான் லோன் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்கிறாங்க. அண்ட் ஃபிஷர்மென் அவங்களோட அப்ளிகேஷனை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்களோட மெக்கானைஸ்டு போட்டை பற்றின டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ அட்ரஸ் த UN on the 25th anniversary of the 4th World Conference on Women? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இரானி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் கமிட்டட் $1.9 million டு சப்போர்ட் வல்னரபிள் பாப்புலேஷன் லைக் இன்ஃபார்மல் செக்டார் ஒர்க்கர்ஸ் whose livelihoods have been disrupted due to COVID in India? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா US. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹஸ் சைன்ட் அ கான்ட்ராக்ட் ஆஃப் ஹவு many rupees in crores with a நாக்பூர் பேஸ்ட் கம்பெனி ஃபார் த சப்ளை ஆஃப் 10 lakh multimode grenades to the Indian Army? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹409 crores. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, which of the following has announced to raise rupees 7,350 crore from 2 investors, Singapore's Sovereign Wealth Fund GIC and Global Alternative Asset Firm TPG? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a month long cyber safety awareness campaign targeting youngsters has been launched in Assam. It will be jointly conducted by the Assam Police and which of the following? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சைபர் பீஸ் ஃபவுண்டேஷன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சைபர் கிரைம் அவேர்னஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நியூ ஏஜ் சைபர் ஃப்ராட்ஸ் அண்ட் தெஃப்ட் கிரைம்ஸ் லைக் ஃபிஷிங் அண்ட் மால்வேர் டிடெக்ஷனையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் ஹேஸ் ஐடென்டிஃபைட் ஹைதராபாத் அஸ் த செகண்ட் லொக்கேஷன் ஃபார் இட்ஸ் குளோபல் ஷேர்டு சர்வீசஸ் ஃபுட்பிரிண்ட்ஸ் இன் இந்தியா. வேர் இஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் லொக்கேட்டட்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ஸ் ஹோண்டா மோட்டார் வில் எண்ட் இட்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஸ் அன் இன்ஜின் சப்ளையர் இன் த FIA Formula 1 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அட் த எண்ட் ஆஃப் விச் இயர் சீசன் டு ஃபோக்கஸ் ஆன் ஜீரோ எமிஷன் டெக்னாலஜி? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் செட் அப் அ ஸ்க்ரீனிங் பேனல் டு வெட் விச் கண்ட்ரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் இந்தியா ஹேஸ் செட் த கவர்மெண்ட் ஹேட் ஃப்ரோசன் ஆல் இட்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் லீடிங் டு ஆல் ஆஃப் இட்ஸ் ஒர்க் இன் த கண்ட்ரி கம்மிங் டு அ halt. Where is its headquarters situated?
இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஷன் ஆஃப் கொல்கட்டாஸ் ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ காரிடார் ஹாஸ் பீன் இனாகிரேட்டட் பை த ரயில்வே மினிஸ்டர் பை ஃப்ளாகிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஃப்ரம் வேர் டு சால்ட் லேக் செக்டார் 5? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூல்பாகன் ஸ்டேஷன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ரயில்வே மினிஸ்டர் வந்து இந்த பூல்பாகன் ஸ்டேஷன் ஆஃப் கொல்கட்டாஸ் ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ காரிடார் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கிறாங்க. அண்ட் இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எது வரைக்கும் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் லேக் செக்டார் 5 வரைக்கும். இந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் காரிடாரில் வந்து எதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா செக்டார் 5, ஹவுரா மெய்டன். அண்ட் இது வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2021 வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has propagated the cause of India's independence through the publication of the journal The Indian Sociologist? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டீச்சர்ஸ் டே 2020 இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th அக்டோபர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே 2020 தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் லீடிங் இன் கிரைசிஸ் ரீஇமேஜினிங் த ஃபியூச்சர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் ஹேபிட்டாட் டே 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபார் ஆல் அ பெட்டர் அர்பன் ஃபியூச்சர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஒன்லி CMO ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி டு பி ஃபீச்சர்ட் இன் த Forbes list of the world most influential CMOs 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவி சந்தானம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜிதேந்திர சிங் ரிலீஸ்ட் அ காஃபி டேபிள் புக் ஆன் டிஸ்கவரிங் த ஹெரிட்டேஜ் ஆஃப் அசாம். த புக் இஸ் ஆத்தர்ட் பை whom? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதம்பாணி போரா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has been bestowed with the Indo-American Chamber of Commerce Lifetime Achievement and Global Excellence Award 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரட்டன் டாட்டா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த இண்டோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அண்ட் குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்டை வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐக்கானான ரட்டன் டாட்டாக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்கில் வந்து நடந்திருக்குங்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்கோயிங் COVID-19 கிரைசிஸ்னால. அண்ட் இதை வந்து ஒரு ரீசன்ட் குளோபல் லீடர்ஷிப் அவார்ட்ஸோட ஒரு பார்ட்டாக வந்து இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, who has been appointed as the special expenditure observers by the Election Commission for the General Election of Bihar 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மது மகாஜன் அண்ட் BR பாலகிருஷ்ணன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி புஷ்பா பாவே passed away. She is related to which field or profession? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, PM will inaugurate the Summit Race 2020. What does E in RACE stands for? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். PM நரேந்திர மோடி வந்து இந்த சப்மிட் ரைஸ் 2020 வந்து இனாகரேட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் AI ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் 2020. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் நித்தி ஆயோகும் சேர்ந்து தான் வந்து இந்த விர்ச்சுவல் சம்மிட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
அண்ட் இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சம்மிட்டில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்டார் சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கிறாங்க. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா லெவரேஜிங் ஏஐ ஃபார் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் மகாரதி பாசஸ் அவே ரீசென்ட்லி. ஹீ இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட் ஆர் ப்ரொஃபஷன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். பிரதீப் மகாரதி வந்து ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஒரு பிஜேபி லீடர்னு சொல்லியிருக்காங்க. இவர் எப்போ இறந்து போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவரோட 65வது வயசில் வந்து இறந்து போயிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு 7 டைம் எம்எல்ஏன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து எந்த கான்ஸ்டியூன்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிப்பிலி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி ஆஃப் த ஸ்டேட்டை வந்து இவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தார். ஒடிசாவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். அண்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷி லால். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் சப்சிடைஸ் ஃபுட் கிரெயின்ஸ் டு அடிஷ்னல் 10 lakh ஃபேமிலிஸ் அண்டர் NFSA? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த NFSAவோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் 50 lakh புவர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பெனிஃபிஷரிஸ் வந்து 5 kg ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பர் மந்த் வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா MIT அண்ட் விச் இன்ஸ்டியூட் கொலாபரேட் டு கிரியேட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சரல் பை ப்ராடக்ட்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இது வந்து சஸ்டைனபிள் ஃபியூச்சரை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் கவர்மெண்ட் லான்ச்சஸ் கிராம் தர்ஷன், அ பிளாட்ஃபார்ம் மேக்கிங் த ஆக்சசபிலிட்டி ஆஃப் டேட்டா ஆஃப் 6197 கிராம் பஞ்சாயத்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆன்லைன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் லால் கட்டர். கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யதேவ் நாராயண் ஆர்யா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ வில் சேர் 42nd GST கவுன்சில் மீட்டிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த மீட்டிங்கை வந்து யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து சென்டர் வந்து 2 பாரோயிங் ஆப்ஷன்ஸை வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட GST காம்பன்சேஷன் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் கவர்மெண்ட் லான்ச்சஸ் month-long மாஸ் அவேர்னஸ் கேம்பெயின் ஆன் COVID-19 which will run till 31st of October? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஸ்டேட் வந்து 1 crore மாஸ்க் வந்து இந்த மாதிரி பப்ளிக் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க. அண்ட் ராஜஸ்தானோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர். CM யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் கெய்லோட். கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்ராஜ் மிஸ்ரா. இதோட நம்ம அக்டோபர் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி. பை பாய். டேக் கேர்.